அனைவருக்கும் வணக்கம். இது யூஜி டிஆர்பியில் டெஸ்ட் நம்பர் 3. வழக்கம் போல் நான் 20 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஆன்சர் எழுதுங்க. இதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அதோட கரெக்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் பி. அதில் பார்த்திங்கன்னா n × n-1/2 ஃபேக்டோரியல் பவர் 2 இருக்கு இல்லையா, அது வந்து கேர்லெஸில் வந்துடுச்சு. 2 இல்லை, எக்ஸுக்கு மட்டும் தான் 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி, அதில் n × n-1/2 ஃபேக்டோரியல் x² தான். சரிங்களா, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதோட அப்படியே ரிவர்ஸு. இதோட வந்து கொடுத்துட்டு இது என்ன தியரம்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இது வந்து பைனாமியல் தியரம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ, பைனாமியல் தியரம். 1 + x n = 1 + nx/1 ஃபேக்டோரியல் n × n-1/2 x². இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ, பைனாமியல் தியரம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 போகலாம். ரைட் த rth term in the expansion ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு rth term பார்த்தோம்னா n × n-1 எக்ஸட்ரா n-r + 1/r ஃபேக்டோரியல் x⁴. இதெல்லாமே வந்து நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது ஃபோர்த் ஒன். இதுக்கு எல்லாமே எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஒனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒனுக்கு இது கீழே போட்டுக்க பாருங்க எப்படி எக்ஸ்பான்ஷன் வருதுன்னு. இதுக்கு இப்படி வரும் 1 + 2x 2² x², 2n x⁴n அப்படி வரும் இல்லையா. ஸோ x⁴n கோஎஃபிஷியன்ட் வந்து 2n. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து டி. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் வந்து டி. இந்த மாதிரி தேடலாம், இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு அப்புறம் கண்டுபிடிங்க. அடுத்தது சிக்ஸ்த்து ஒன். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴n in 1/1 - x. இதுக்கு எழுதி பாருங்கள். இப்போ 1/1 - x 1/x தான் (1) அப்போ 1 + x + x² up to x⁴n. ஸோ x⁴n கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா 1. ஸோ இதுக்கு சிக்ஸ்த் ஒனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒனுக்கு அதே மாதிரி எழுதி பாருங்கள். 1/1 - x (2) பவரில் வந்துச்சு, மேலே வரும்போது டினாமினேட்டரோட மேலே எயித்து ஒன் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த வேலிடிட்டி ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் 1 - 2x⁴ -1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, << 1/2. ஆப்ஷன் சி, எயித்து ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது நைன்த் ஒன். ஃபைண்ட் த வேலிடிட்டி ஆஃப் த எக்ஸ்பான்ஷனாக 1 - x⁴ -1 கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா <<1. இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் போகிறோமோ அந்த சைடு கொண்டு போய் 0 வச்சு இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஆன்சர் தான் வரும். இதெல்லாம்னா சொல்லுங்கள், நம்ம போடலாம். 10th ஒன். சம் டு இன்ஃபினிட்டி த சீரீஸ். இது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ 1/5 வந்துட்டு இல்லையா. ஸோ இது வந்து அடுத்து 1/5 தான் (2) பிரிச்சிட்டோம்னா
பேலன்ஸ் என்ன இருக்குது, அதை எப்படி இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்தபடி பிரிச்சிங்கன்னா இது என்ன ஃபார்மேட் வரும்னா 1 - x பவர் -p/q வரும். இந்த சைடு ஆன்சர் போட்டிருக்கேன் பாருங்கள், இன்னும் தெளிவாக அதில் பார்ப்போம். பாருங்கள், புரியுதுக்கா, தனியாக போட்டிருக்கேன். இதை பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ 1 + 1/1 ஃபேக்டோரியல் 1/5 + 1 × 4/2 ஃபேக்டோரியல் 1/5 ஹோல்ஸ்க்கு எப்படி வரும். ஸோ p வந்து 1, q வந்து 3, x/q வந்து 1/5னா x இப்போ 3/5 ஆயிரும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 - 3/5 ஹோல் பவர் -1/3. இதுக்கு செப்பரேட் பண்ணோம்னா 2/5 வருது. ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னா பவர் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5/2 பவர் 1/3, 5/2 பவர் 1/3. ஸோ இப்படி தான் அது போடணும். இந்த மாடலே ஒரு சம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நம்ம ஃபார்முலா கொண்டு வரலாம். அது ஈஸி தாங்க. இது என்ன ரிப்பீட் ஆகுதோ அது ஸ்கொயர்னு போட்டால் பேலன்ஸ் க்யூப் அப்படி மாறி வரும். மிச்சம் உள்ளதை வந்து ஃபேக்டோரியல் வைஸ் எழுதிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இது 2-3 சம் மாடல் கொடுத்துருக்கோம், நோட்ஸில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். வீடியோவில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ஒரு சம் வரும், 1 மார்க் கேரண்டி. வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். 11th ஒன், சம் டு இன்ஃபினிட்டி த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மேட் வரும், 1/2 the whole square + 1/2 factorial 1/2 the whole power 4 + 1/3 factorial 1/2 the whole power 6. இது பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மேட் வரும் அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்கனாவே நம்ம டக்குன்னு போடலாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். 1 - x பவர் -p/q அந்த ஃபார்மேட் படி ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இது நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா 1 - 1/√2 s = 1 - 1/√2 வரும். இது கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது வேல்யூ ஆஃப் இ தெரியும் நமக்கு 2.7183 2.7183. இந்த வேல்யூ ஆஃப் இயை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.7 போட்டுக்குங்க, 8 போட்டுக்குங்க, நடுவில் 1 போட்டு 3 போட்டுங்க. இந்த பக்கம் 1 2 3 இப்படி வந்தால் 1, இந்த பக்கம் 2 3, இந்த பக்கம் 7 8 எப்படியா ஞாபகம் வச்சுங்க. 2.7183. ஸோ 12th ஒனுக்கு அது. 13th ஒன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n in the expansion of 1 + x e⁻x is the ascending power of x. இதுக்கும் நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். தெரியலன்னா கமெண்டில் போடுங்க பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, e/n ஃபேக்டோரியல் 1 + n, e/n ஃபேக்டோரியல் 1 + n. ஆப்ஷன் ஏ. 13க்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டினில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. இப்போ சொல்லும் போது நானே ஆன்சர் சொல்லும் போது பார்த்தேன். பார்த்திங்கன்னா 1 + x e⁻1 + x 1 + x e⁻1 + x அந்த இது தான் வரும் 13th ஒன். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. தெரியலனா இந்த சம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு தரேன், அதை செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. e⁻1 + x சரியா. அடுத்தது இது நம்மளுக்கு தெரியும், log 2 - log 2 the whole square by 2 factorial + log 2 whole cube by 3 factorial x - x square by 2 factorial + x cube by 3 factorial. நீங்கள் அந்த ஃபார்மேட் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2. இந்த சம்ம நம்ம போட்டிருக்கோம், நோட்ஸில் இருக்குது, வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ 14th ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/2. அடுத்தது 15th ஒன், ஒன்றுக்குமே நோட்ஸ் கொடுத்துருக்கோம். a - b/a + ½ a - b/a the whole square + 1/3 a - b/a the whole cube. இதுக்கு நம்ம போடுறோம் x + x² + 2 + x³ 3 அந்த ஃபார்மை கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கடைசி ஆன்சர் என்ன வேணால் log a - log b. இதுக்கும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து இந்த மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியம்தான். இது பார்த்திங்கன்னா எந்த ஃபார்மேட் வரும்னா -log of 1 - x அந்த ஃபார்மேட்டில் வரும், -log of 1 - x அந்த ஃபார்மேட்டில் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது 16th ஒன்,
இதுவும் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 9 log 3 - 12 log 2 வரும். இதுவும் முக்கியமான சம் தான். இது எந்த ஃபார்மேட் வேணால் ½ × log of 1 + x/1 - x அந்த ஃபார்மேட் கொண்டு வந்து போட்டிருப்போம். பாருங்கள், டவுட்னா வந்து கமெண்டில் போடுங்க. ஸோ 16th ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது 17th ஒன் நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே ரிசல்ட்டு தான். இனி வரது எல்லாமே ரிசல்ட்டு தான். 17th ஒன் பார்த்திங்கன்னா 1 + x⁻−1னா 1 - x + x² - x³ அதே மாதிரி 18th ஒன் பார்த்திங்கன்னா 1 + x⁻−2னா 1 - 2x + 3x² - 4x³ அப்படி வரும். இதெல்லாமே ரிசல்ட்டு தான். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி சைன் மாறுது, எப்படி வருது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 19th ஒன். (1 - x⁻−2) அப்போ என்ன வரும்? எல்லாமே ப்ளஸில் வரும். 1 + 2x + 3x² + 4x³ அப்படி வருது. இதுக்கும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இதெல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்தது 20th ஒன். 1 + x⁻−3 போட்டால் 1 - 3x + 3 × 4/2 factorial x² - 4 × 5/2 factorial x³. ஸோ 20th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. 20th வந்து ஆப்ஷன் வந்து ஏ. அவ்வளோதான். இன்னும் அந்த ஒரு சம் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை மட்டும் நம்ம போடுறேன், பார்த்துக்குங்க. 13 சம் கொஸ்டினில் கரெக்ட் பண்ண இல்லையா? 1 + x e⁻1 + x அது எப்படி வந்துச்சு தான் போட்டிருக்கோம். இந்த e⁻1 + x e × e⁻xன்னு பிரிச்சுக்குங்க. e⁻xக்கு வந்து நம்ம அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻n கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது என்ன வரும்? 1/n factorial + 1/n - 1 இதில் பார்த்திங்கன்னா என்னால் இன்ட்டு பண்ணி என்னால் டிவைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ டினாமினேட்டர்னால அதுவும் n factorial ஆயிரும். ஸோ n factorial வந்து எல்சிஎம் எடுத்துன்னா மேலே வந்து 1 + n வரும். ஸோ இப்படி தான் அது ஆன்சர் வந்திருக்கு. இதை பாருங்கள். இந்த மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து முழுசாகவே தான் கவர் பண்ணியிருக்கிறோம். அங்கங்கெல்லாம் முடிக்கலை. கிட்டத்தட்ட முழுசாகவே தான் கவர் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் ஒரே ஒரு குட்டி பார்ட்டு மட்டும் இருக்குது. அதுக்கு நாளையிலேருந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதோட ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவராக இருக்கும். அதில் எதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், அதையுமே எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஒவ்வொரு யூனிட்லேயும் 15 மார்க் வருது இல்லையா? அப்படி அப்படியே எடுத்தால் தான் நம்மளால் வந்து பயம் இல்லாமல் நம்ம வந்து அதை எக்ஸாம் எழுத போக முடியும். படிக்க ஆரம்பிங்க. எப்படி கால் ஃபால் பண்ணிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.